கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோவான் 20:29. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். யோவான் நற்செய்தி 20:29. Do you believe because you see me? How happy are those who believe without seeing me? John chapter 20 verse 29. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மெய் கிறிஸ்தவன் தரிசித்து நடப்பவன் அல்ல. அதாவது காண்கிறவைகளை சார்ந்து நடவாமல் விசுவாசத்தின் அடிப்படையில் நடக்கிறவன். ஆனால் தரிசித்து நடப்பவர் குறுகிய பார்வையுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் காண்கிறவைகளையே சார்ந்து நடக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம், திட்டம், குறிக்கோள் அனைத்தும் இந்த உலகத்தையும் உலகத்து மக்களை சார்ந்து செயல்படுகிறவைகளாய் இருக்கும். ஆகவே அவர்கள் இந்த உலகத்தின் செல்வம், புகழ், மேன்மை இவைகளை நான் எப்படி அடைவது, இவைகளை பெற நான் முழுமையாக உழைப்பேன் என்று தீர்மானமாக வாழ்வார்கள். இதற்காகவே ஜீவிக்கிறார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல, தேவனை சார்ந்து வாழுபவன். அவன் எண்ணம், திட்டம், நோக்கம், செயல் யாவும் தேவனுக்கேற்றதாக இருக்கும். அவன் இந்த உலகத்தை பிரதானமாக சார்ந்தவன் அல்ல, நித்திய ராஜ்யமான பரலோகத்தை சார்ந்தே வாழுபவன். அவனுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயே அவனுடைய இருதயம் இருக்கும். மத்தேயு 14:28-29 பேதுரு ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இயேசுவின் பேரில் அவர் சொன்ன வார்த்தையின் பேரில் சார்ந்து பேதுரு தண்ணீரின் மேல் நடந்தான். இதுவே விசுவாசித்து நடப்பது. நாம் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி வேத சத்தியங்களை முழுமையாய் நம்பி அதன் அடிப்படையில் நடக்கும்போது அது விசுவாசத்தின் நடை. ஆனால் அதே பேதுரு காற்று பலமாக வீசியவுடன், சூழ்நிலையை பார்த்து தரிசித்து நடக்க ஆரம்பித்தவுடன் என்ன நடக்கிறது பாருங்கள். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போக ஆரம்பித்தான். என் அருமை தேவ ஜனமே, தரிசித்து நடப்பது உன்னை கீழே கொண்டு செல்லும். தரிசித்து நடப்பவன் எப்போதும் மேலே உயர முடியாது. ஆனால் விசுவாசித்து நடப்பவனின் பார்வை எப்போதும் தேவனை நோக்கியே இருக்கும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்பவனே தேவ சித்தத்தின்படி உயர்வையும் தேவனுடைய பார்வையில் நற்சாட்சி பெறுகிறவனாகவும் இருக்கிறான். ஜெபம். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே பேறு பெற்றோன் என நாங்கள் அறிந்துள்ளோம். எங்கள் ஆண்டவராகிய உம்மேல் நாங்கள் அதிக நம்பிக்கையும் வாஞ்சையையும் வைக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.